அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு போகிறவங்களுக்கு மாசாணியம்மன் கோவில் பக்கத்தில் ராகு கேது திருக்கோவில் இருக்குங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிற விஷயம் தெரியல. இங்கே நம்ம பாலாபிஷேகம் பண்ணினா திருமணத் தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், படித்து வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அடுத்த முறை நீங்கள் யாராவது ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த ராகு கேது திருக்கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது ராகு கேது எப்படி உருவானாங்க அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக பாம்பின் உடலும் மனிதனோட தலையும் கொண்டது தான் ராகு, பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்கங்கிற விஷயம் தெரியும். அமிர்தத்திற்கு வேண்டி 2 பேரும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடையும் பொழுது கிடைத்த அமிர்தத்தை அசுரர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை வாங்கினாருங்கிற கதை நமக்கு தெரியும். இதில் தான் ராகு கேது வந்தாங்க. அது எப்படின்னா, இப்போ மோகினி அவங்க கிட்ட இருந்து அந்த அமிர்தத்தை வாங்கிட்டு தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி தேவர்கள் வரிசையாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தேவர்களோட கவனம் முழுக்க முழுக்க அந்த அமிர்தத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அசுரர்களோட கவனம் முழுக்க முழுக்க என்னாச்சுன்னா மோகினியோட அழகுல மயங்கி கிடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அசுரர் கூட்டத்தில் ஒரு அசுரர் ஸ்வரபானு அப்படின்ற பேரில் இருக்கிறவர் மட்டும் கொஞ்சம் தெளிவடைஞ்சு, இது என்னமோ நமக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, தேவர்கள் போல உருவம் கொண்டு தேவர்களோட வரிசையில் உட்கார்ந்துடுறாரு. அது யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துடுறாருன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் உட்கார்ந்துடுறாரு. இதை மோகினி கவனிக்காம ஸ்வரபானுவிற்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாங்க. அதையும் அந்த அசுரன் ஸ்வரபானு உடனே பருகிட்டான். இதை சூரியனும் சந்திரனும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு அசுரன் தான் இங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்ட்டு மோகினிக்கு சொல்றாங்க. உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி என்ன பண்றாங்க அப்படின்னா, அமிர்தம் வழங்குறதுக்காக ஒரு அகப்பை கையில வச்சிருந்திருக்காங்க. அந்த அகப்பையினால ஸ்வர்ணபானுவோட தலையை துண்டிச்சிடுறாரு. துண்டிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்வரபானு என்ன ஆறாரு அப்படின்னா, உடல் வேறு தலைவேறாக பிரிஞ்சிருது. அப்படி பிரிஞ்சாலும் அமிர்தத்தை உண்டதனால உயிர் பிரியாம இருந்திருக்கு. துண்டான தலைக்கு, அந்த தலை துண்டாச்சு இல்லைங்களா, அந்த துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாயிருச்சு. பாம்பின் உடலும் மனிதனோட தலையும் கொண்ட ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேதுவானது. இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்லப்படுது. அதாவது நிழல் கிரகங்கள்னு வர்ணிக்கப்படுது. ஸ்வரபானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினா. இதனால ஸ்வரபானு மீது கோபம் கொண்ட அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்வரபானு தங்களோட கூட்டத்தில் சேர்த்துக்கல. வினோதமான உடல் அமைப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்திற்காக தேவர்களும் அவங்கள ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ராகு கேது பகவான் உருவான கதை இதுதான்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில்ல இந்த ராகு கேது திருத்தலம் எங்க இருக்குன்னா, நேரா நம்ம கோயிலுக்குள்ள நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நேரா ஆத்துக்கு போய் கை கால் கழுவிட்டு வர்ற வழக்கம் இருக்கு. அப்படி ஆத்தங்கரைக்கு போய் கையை காலை கழுவிட்டு வர்ற வழியில இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை விநாயகர் அமர்ந்திருப்பாரு. அதுக்குள்ள போனீங்கன்னா ஆற்றங்கரை விநாயகர் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த ராகு கேது திருத்தலம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் இருக்காரு. பெருமாளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராகு கேது 2 பேரோட சிலைகளுமே சுவாமியா அழகா சின்ன ரூபத்தில் வச்சிருக்காங்க. இங்கே வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்விக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு வேண்டினவங்க, படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு வேண்டினவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டினவங்க, திருமணத்திற்கு வேண்டினவங்கன்னு பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றிய பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு ராகுவுக்கும் கேதுவுக்கும் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. பாலாபிஷேகம் பண்ணி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேண்டுதல்கள் இருந்தாலும் அவ்வளவு பேருக்குமே பாலாபிஷேகம் செய்கிறாங்க. பாலாபிஷேகம் செய்யறதுக்கு பாலுக்கு எங்கே போகிறதுனா, அந்த கோவிலுக்கு முன்னாடியே ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் பாலும் விற்கிறாங்க. நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். சுவாமிக்கு எதிராக கருடாழ்வாரும் இருக்கு. அவரையும் நம்ம மனதார வேண்டிட்டு வரலாம். இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சுவாமியையும் தரிசனம் பண்ணலாம். நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அதுக்கப்புறமா நீங்க போய் இந்த பால் மாலை வாங்கி போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினதுக்கு நன்றி சொல்லலாம்.
இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இந்த மாதிரி பரிகாரம் செய்திருந்தால் அதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் குறிப்பிடலாம். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு அனுபவ பகிர்வும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மற்ற பக்தர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில் அருகில் இருக்கக்கூடிய ராகுகேது திருக்கோவில் பற்றியும் ராகுகேது உருவான வரலாறு பற்றியும் இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.